150 மில்லியன் கியூபிக் மீட்டர் வந்து எங்கண்ட இரணமடு குளத்தின் மொத்த கெப்பாசிட்டி. அதுல வந்து அந்த 35 அடியில இருந்து 37 அடி உயர்த்தின அந்த ப்ரொஜெக்டால இருக்கிற அந்த 2 அடியால வார அந்த கொள்வளவு தண்ணி காணும் ஜாழ்ப்பாணம் மாதிரி 2 மடங்கு ஜாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு சொல்லி அதுக்குரிய ஸ்டடி ப்ரொபோசல் எல்லாமே என்னிட இருக்குது. ஆனால் அதுக்கு பிறகு நடந்த அரசியல் மாற்றங்களாலையும் பிரச்சனையாலையும் வேற வேற பின்புலங்கள் நான் பலச கயக்க விரும்பல. யாழ்ப்பாண மக்களுக்குரிய குடிநீரை வந்து கிளர்ச்சியில இருந்து அங்க அனுப்பாவிட்டிருக்கோம். 2018 இந்த ப்ராஜெக்ட் கிட்டத்தட்ட 164 மில்லியன் யூஎஸ் டாலர் பாவிச்சு இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் செய்துட்டு அதுக்கு பிறகு இவ திருப்பியும் ஒரு ப்ராஜெக்ட் வந்து தண்ணி கொண்டு வரதுக்காண்டி செய்தவ. இதுல நாவக்குழி நினைக்கிறேன், எனக்கு இடம் தெரியல. இப்ப அதுவும் இல்லாம இருக்கு. ஆனால் உண்மையா பாத்தீங்கன்னா 2018 நல்லாட்சி அரசாங்கத்துக்கு பிறகு 35 அடி 37 அடி ஆக்கின பிறகு ஒவ்வொரு வருஷம் 2017 இருந்து 2024 வரைக்கும் அந்த தண்ணி மேவி பாஞ்சு கொண்டு வேஸ்டா போய் கொண்டு இருக்கு. அதை விட விவசாய காணிகளுக்கு சாதாரணமா 3-4 ஃபீட் மட்டும்தான் சாதாரணமா எல்லா டிஸ்ட்ரிக்ட்கள்லையும் தண்ணிகள் வழங்கப்படுறது. ஆனா கிளிநொச்சியில மட்டும் விவசாய காணிகளுக்கு 5-7 ஃபீட் வழங்கப்படுது. இதால என்னென்றால் யாழ்ப்பாணத்துக்கு நாங்கள் குடிநீரை கொடுக்க மாட்டோம் என்று எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் முன்ன காலங்கள்ல வந்து இங்க இருந்து கொடுக்காம, அதாவது குடிக்கிறதுக்கு தண்ணி. அப்ப என்ன பிரச்சனை சொன்னா, யாழ்ப்பாணத்துல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்துல எந்த ஒரு மண்ணை தொட்டாலும் 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டருக்குள்ள கடற்கரை இருக்கு. அப்ப நாங்கள் ஒரு காலத்துல யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி இல்லாம போய்க்கல, இந்த ப்ராஜெக்டும் வேஸ்டா போயிடும். அதோட திருப்பியும் ஒரு ஆரோ பிளான் கிரியேட் பண்ணி அந்த ப்ராஜெக்டும் பாதியில நிக்குது. என்ன பிரச்சனை சொன்னால், சனத்தக செறிஞ்சு வாழ்ந்த கூடுற இடம் யாழ்ப்பாணம். அதோட கிளிநொச்சியில இருந்து வந்த கணவர் யாழ்ப்பாணம் இந்து கல்லூரியின் உரிமையை கொண்டாடி கொண்டு நாங்க யாழ்ப்பாணம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனா யாழ்ப்பாணத்துக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு விரும்புறோம் இல்லை. யாரும் ஒரு காலத்திலையும் குடிக்க தண்ணி யாழ்ப்பாணத்துக்கு தரமாட்டோம் என்று சொல்ல. யாழ்ப்பாண மக்கள் அவ்வளவுக்கு முட்டாள்தனமா வாழை. இது அரசியலுக்காக காலங்காலம் வாரவர்கள் தங்கட கதைகளை கதைக்கெல்லாம் போகலாம். இங்க எந்த அரசியலும் இரண்டமடு குலத்துக்குள்ள இல்லை. இரண்டமடு குலத்தை வச்சு யாரும் அரசியல் செய்யலாம். ஆகவே இது நிதானமா பொறுமையோட கவனமா செய்யப்பட வேண்டிய விஷயம். இதுல ஏதும் நாங்கள் ஆக்ரோஷப்பட்டு நாங்கள் கதைக்க போய் நாங்க அப்படி செய்யற விஷயமே இல்லை. நீங்கள் ஒரு குழுவை நியமிங்க, ஒரு வட்டத்துக்கு நின்று நாங்க யோசிக்க இயலாது. தண்ணி யாழ்ப்பாணத்துல பிரதானமா எங்க தேவை? யாழ்ப்பாணத்துக்குள்ளே பிரதானமா தேவை, நெடுந்தீவு வரைக்கும் தேவை. ஆனால் தண்ணி இல்லை என்றதுக்காக அந்த மக்கள் வெறுத்தொதுக்கு அப்படி ஒருத்தரும் குறை இன்னைக்கு கிளிநொச்சியில இவ்வளவு பிரதிநிதிகள் இருக்குன்னா 6வது நாங்கள் யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி தர மாட்டோம்னு சொன்னா எழுப்பி சொல்லுங்க. அப்படி நாங்கள் தேவையில்லாத பிரச்சாரங்கள் நாங்கள் செய்யலாம். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அடிப்படையில இது கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருந்தால் நீங்க அதை பற்றி குழுவை போட்டு பரிசீலிச்சு அதை பிரதானமா யோசிச்சு அங்கால கருப்பட்ட முறையில கட்டப்படுற டேம் ஒன்று வருமென்றால் அதை பற்றி பரிசீலிங்க. நல்லது. அதுல எப்படி கட்டப்பட்டு தண்ணி எப்படி எடுக்கலாம், ஏற்கனவே அது அந்த திட்டம் பற்றி பரிசீலிக்கப்பட்டது, அதுவும் நல்லது. நாங்கள் மகாவலி வந்தா கூட நாங்கள் எதிர்க்கிறோம். ஆனால் இலங்கையில் இருக்கிற சட்டங்கள் பரிசீலனைக்கு எடுக்க வேணும். தயவு செய்து நான் திரும்பவும் தெளிவா சொல்றேன், யாழ்ப்பாணத்துக்கு குடிக்க தண்ணி தர மாட்டோம் என்று கிளிநொச்சியை சேர்ந்த எந்த ஒரு அரசியல்வாதியோ எந்த மக்களும் ஒரு காலத்திலும் ஒரு வார்த்தையும் பாவிக்கல. இப்பவும் தெளிவா சொல்றோம், குடிக்க தண்ணி கொடுக்க தயார். ஆனால் யாழ்ப்பாணத்திலிருந்து குடியேற்றப்பட்ட கிளிநொச்சியில வாழ்ற யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மக்களுடைய விவசாயம், அவருடைய அரிசி தேவை, அவர்களுடைய உற்பத்தி துறைகள், மலையாளத்திலிருந்து இங்க குடியேறி இந்த மண்ணை சொந்தமாக கொண்டு வாழ்ற மக்களுடைய வாழ்க்கை எதிர்காலங்களை சரியாக இட போட்டு கருத்தில் எடுத்து செய்ய வேணும்.